யோபு நல்லவன் மற்றும் நேர்மையானவன். அவன் ஊத்ஸ் தேசத்தில் வாழ்ந்தான். கடவுளை நேசித்து ஒழுங்காக வாழ்ந்தான். யோபுக்கு மிகுந்த செல்வம் இருந்தது. அவனுக்கு மனிதர்கள், கால்நடைகள் மற்றும் 10 குழந்தைகள் இருந்தனர். ஒரு நாள் சாத்தான் கடவுளிடம் சென்று, யோபு உன்னை நேசிப்பது அவனுக்கு செல்வமும் சந்தோஷமும் இருப்பதால்தான். அவனை பரிசோதித்தால் அவன் உன்னை தூசியில் போட்டு விடுவான் என்று சொன்னான். கடவுள் சாத்தானுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் யோபின் உயிரை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று கட்டளையிட்டார். அதன்பின் யோபு அனைத்தையும் இழந்தான். அவனுடைய கால்நடைகள் கொள்ளையடிக்கப்பட்டன, பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் அவன் 10 குழந்தைகள் சூறாவளியில் இறந்தனர். ஆனால் யோபு கடவுளை குறை கூறவில்லை. அவன், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், நான் அவரை வாழ்த்துவேன் என்று சொன்னான். பிறகு சாத்தான் யோபின் உடலை முழுவதுமாக புண்களால் நிரப்பினான். யோபு மிகுந்த வேதனையில் இருந்தாலும் கடவுளை தூற்றவில்லை. அவன் மனைவி, நீ கடவுளை குறை கூறி மரித்துவிடு என்றாள். ஆனால் யோபு, நல்லது வந்தால் ஏற்கிறோம், கெட்டது வந்தால் ஏற்கக்கூடாதா என்று பதிலளித்தான். அவனை தேற்ற 3 நண்பர்கள் வந்தனர். ஆனால் அவன் பாவம் செய்ததால் அவன் தண்டிக்கப்பட்டான் என்று கூறினர். யோபு தன்னை தவறாக புரிந்து கொண்டதை உணர்ந்து கடவுளிடம் பதில்களை கேட்டான். இறுதியாக கடவுள் சூறாவளியில் இருந்து யோபோடு பேசினார். கடவுள் தனது அழியாத ஞானத்தையும் படைப்பின் மீதான அதிகாரத்தையும் காட்டினார். யோபு தன்னுடைய அறியாமையை ஒப்புக்கொண்டு கடவுளிடம் முழுமையாக பணிந்தான். இறுதியில் யோபு மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு இரட்டிப்பு செல்வம் மற்றும் 10 புதிய குழந்தைகள் கிடைத்தனர். அவன் நீண்ட நாள்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்தான்.